வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். OnePlusல இருந்து ஏற்கனவே உங்க OnePlus Nord 2 அப்படிங்கிற மொபைல் போனை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியால. இந்த OnePlus Nord 2 மொபைல் போன்லயே ஒரு ஸ்பெஷல் எடிஷன் Pac-Man உடைய ஸ்பெஷல் எடிஷன் அவங்க இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த Pac-Man ஸ்பெஷல் எடிஷன் எப்படி இருக்கு, இதை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்குள்ள என்னெல்லாம் கிடைக்குது, இதோடைய விலை என்ன, இது விலைக்கு வந்து தகுந்த மொபைல் போனா அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. OnePlus கம்பெனியிலிருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் அவங்க மொபைல் ஃபோனோ இல்லை ஒரு வாட்சோ அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணுறது ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம இந்த OnePlus வாட்சினுடைய ஹாரி பாட்டர் எடிஷனுக்கான வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலன்னா அது பார்க்கறதுக்கான லிங்க் மேலே இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து இப்போ OnePlus Nord 2ல அவங்க லேட்டஸ்ட்டாக Pac-Man எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. Pac-Man கேம்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Pac-Man பற்றி தெரியாத ஆட்களே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கேம். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ஒன்று தான் கேம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாண்டுட்டே இருப்போம். ஸோ அந்த கேமோடைய தீம்லேயே ஒரு மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ரெகுலர் எடிஷன் Nord 2 மொபைல் ஃபோனுடைய பாக்ஸோடைய ஹைட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாக்ஸோடைய சைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Nord 2 நார்மல் எடிஷனை விட டபுள் சைஸில் இருக்கு. ஸோ அப்படி என்னதான் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாக்ஸை திறக்கிற அந்த அனுபவமே வித்தியாசமாக இருக்குது. முதல்ல எடுத்த உடனே இந்த மேலே இருக்கிற அந்த ரேப்பை நம்ம அன்பாக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா பேக்மேனுடைய தீம்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஜெகஜோதியாக இருக்குது. இதையே வந்து ஒரு வால்பேப்பர் மாதிரி கூட நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக மெயின் பாக்ஸ். இந்த மெயின் பாக்ஸில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு மேஸ் மாதிரி இருக்குது. பேக்மேனுடைய ஒரு மேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் அங்கங்கே Nord 2 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஷைனியான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 Pac-Man எடிஷன் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் நம்ம திறந்து பார்ப்போம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி Pac-Man, OnePlus அவங்களுடைய பிராண்டிங்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு டப்பா இருக்குது. நார்டனுடைய ஸ்டிக்கர். இதை யார் ஸ்டிக்கரை ரொம்ப பெருமையாக போட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ரெட் கேபிள் கிளப்புக்கான ஒரு மெம்பர்ஷிப் கார்டு, தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன், சேஃப்டி இன்ஃபர்மேஷன், அப்புறம் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு போட்டு கிரீட்டிங்ஸ் பிளேயர்னு போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இந்த Nord 2 மொபைல் ஃபோனை டிசைன் பண்ணவங்களுடைய பேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய எமோஜி ஐக்கன்ஸும் போட்டிருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. இதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த Nord 2 மொபைல் Pac-Man எடிஷன் உள்ளுக்குள்ளே இருக்குது. 65 வாட் சார்ஜருக்கு கேபிள், USB டைப் சி டு டைப் சி கேபிள். வேற ஒன்றுமே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் கீழே இருந்து ஒரு சைடில் திறக்குது. ஸோ கீழே இருந்து திறக்கிற இந்த பாக்ஸுக்குள்ள கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை ஸ்பெஷலாக. ஆனால் கேஸ் நல்லா இருக்கு. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸாக இருந்தாலும் டிபியூ கேஸ் கிடையாது, ஹார்ட் ஷெல் கேஸ். சைடில் மட்டும் இந்த பம்பர் வந்து கொஞ்சம் ரப்பரைஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனை உள்ளே வைக்கிறதுக்கும் மொபைல் ஃபோனை எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கும் இந்த சைடில் இருக்கிற ரப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா Pac-Man அப்படின்னு போட்டு அந்த Pac-Man-உடைய அந்த எமோஜி இதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ நான் ஒரு நார்மலான மொபைல் ஃபோன்லேயும் இவ்வளோ தான் இருக்கும். இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஒரு கேஸு, ஒரு சார்ஜர், கேபிள், மொபைல் ஃபோன். எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங்? சங்கர் படத்தில் வர பாட்டு சீன் மாதிரி இதுக்குடைய கொரியோகிராஃபிக்கு பயங்கரமாக செலவு பண்ணியிருப்பாங்க போல். சரி, இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு ஆக்சுவல் மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்கிட்ட இருக்கிறது OnePlus Nord 2, என்னுடைய செகண்டரி மொபைல் ஃபோனை நான் இத்தனை நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மொபைல் ஃபோன் வெடிக்கலாம் இல்லை, தைரியமாக யூஸ் பண்ணி தான் இருக்கேன். இது வந்து அந்த OnePlus Nord 2 ஸ்பெஷல் எடிஷன். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் மற்றும் போர்ட் விவரங்கள், கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஏன்னா இந்த ரெகுலர் Nord 2 வந்து பின்புறத்தில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற கலருக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டெக்ஸ்டரைஸ் லெதர் ஃபினிஷிங்கோ உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த Pac-Man எடிஷனில் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஸோ லைட்டில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இதே மொபைல் ஃபோனை லைட்டை கம்ப்ளீட்டாக நம்ம ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ரேடியம் லைட் மாதிரி நல்லா மின்னுது இருட்டுக்குள்ள. அந்த இருட்டுக்குள்ளே மின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மேலே அந்த மேஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பசில் மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கே Nord 2 அப்படின்னு போட்டு அந்த பசில் இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் கோட் பண்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப அதிகமான ஒரு காஸ்ட் எடுத்திருக்காங்க போல. ஸோ அதுக்காக இந்த மொபைல் ஃபோனுடைய விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மற்றபடி இந்த மொபைல் ஃபோனுடைய டிசைனில், இந்த மொபைல் ஃபோனுடைய ஸ்போர்ட்ஸில், ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெகுலர் Nord 2க்கும் இந்த Nord 2க்கும் கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ இந்த மொபைல் ஃபோனை நம்ம செட்டப் பண்ணி இந்த பூட்டிங் அனிமேஷன் எப்படி இருக்குது, சார்ஜிங் அனிமேஷன் எப்படி இருக்குது, இதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக Pac-Man டீம்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். Pac-Man-உடைய அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். அந்த கேம் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்களா, அது எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு.
ஓகே, பேக்மேன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல சார்ஜிங் அனிமேஷன் இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனை உள்ளே போட்டோடனே அந்த பேக்மேன் வந்து அதோடைய ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு அனிமேஷன் ஒன்று வருது. ஸோ அதை தொடர்ந்து ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணுறப்பையும் கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை சுற்றி டக்குன்னு 4-5 பேக்மேன் அப்படி ஓடுற மாதிரி ஒரு அனிமேஷன் ஒன்று வருது. ஸோ இந்த 2 அனிமேஷன் நம்ம மொபைல் ஃபோனை ஸ்டார்ட் அப் பண்ணுறப்போ அனிமேஷன். அது தவிர ஒரு இந்த மாதிரி ஒரு லைவ் வால்பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல் ஃபோனை அன்லாக் பண்ண உடனே இந்த பேக்மேனை வந்து வாயை திறந்துக்கிட்டு பொழந்துக்கிட்டு உட்காந்துக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்குது. ஸோ இந்த வேறு என்ன வால்பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்று தான் லைவ் வால்பேப்பர். அதை தொடர்ந்து ஸ்டாட்டிக் வால்பேப்பர் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடையும் ஒரு ஈஸ்டர் எக், அதாவது ஒரு சர்ப்ரைஸை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணுறப்போ ஒவ்வொரு வால்பேப்பரோ இல்லை லைவ் வால்பேப்பரோ அன்லாக் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக வேறு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த ஐக்கன் தீம் பேக்கே பார்த்தீங்கன்னா பேக்மேனுடைய தீம் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெதர் ஐக்கன், இந்த ஜென் மோட் ஐக்கன், இந்த ஐக்கன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெட்ரோ ஃபீல்டில் ஐக்கன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுதலாக கொடுத்துருக்காங்க. இது கூட ஓகே நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஐக்கனை பிடிக்கலன்னா ஐக்கன் பேக்கை மாற்றுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேடில் நீங்கள் கீழே பண்ணுறப்போ ஒரு சுற்றி ஒரு பார்டர், இந்த பார்டர் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் இந்த பார்டரை போட்டு ஒரு மாதிரி ஒரு பேக்மேனுடைய அந்த பிளே கிரவுண்ட் மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கு இந்த பேக்மேன் அனிமேஷன் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த பேக்மேன் அனிமேஷன் லெஃப்ட்டும் ரைட்டையும் போய் அந்த பட்டன்ஸை சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ அண்ட் எல்லோ அண்ட் பிளாக் தீம் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த பேக்மேனுடைய இந்த தீம் அப்படியே அங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா செட்டிங்ஸில் இந்த ஐக்கன்ஸில் நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 12 GB ரேம் மற்றும் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன். ஆண்ட்ராய்டு 11ல் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. OxygenOS கோட் பேஸ் வந்து கலர் OS அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதை தவிர்த்து பர்சனலைசேஷன் செக்ஷனுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐக்கன் ஸ்டைலை வந்து பேக்மேன் ஸ்டைலில் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு பேக்மேன் தீம் கொடுத்துருக்காங்க. ரிங்டோனும் நோட்டிஃபிகேஷனும் பேக்மேன் தீம்லேயே கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்போம். அவ்வளோதான் சேஞ்சஸ். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சேஞ்சஸ். ஸோ ஹார்ட்வேரில் வெளியில் டிசைனில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ லூமினசன்ஸ் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர இந்த OnePlus Nord 2 நார்மல் எடிஷனுக்கும் OnePlus Nord 2 பேக்மேன் எடிஷனுக்கும் பெருசாக எந்த வித்தியாசங்களும் உங்களுக்கு கிடையாது. பேக்மேன் கேமை லான்ச் பண்ண நாளிலிருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெர்ஷன்ஸ் வித்தியாசமான மாடிஃபிகேஷனோட நிறைய லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற பேக்மேன் கேமினுடைய நேம் பார்த்தீங்கன்னா பேக்மேன் 256. அதுவும் இந்த மொபைல் ஃபோனில் ப்ரீலோடராக கொடுத்துருக்காங்க. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த Nord 2 தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கேம் விளையாடுவோம் நம்ம. இந்த OnePlus Nord 2 பேக்மேன் எடிஷனோட ஒரு லீகோ செட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்று வருது. ஸோ இதை நம்ம அசம்பிள் பண்ணுறது ஒரு லீகோ செட்டை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுவோமோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணுவோம். அசம்பிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு மொபைல் ஃபோன் ஸ்டாண்ட், ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டாண்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. அதுவுமே பேக்மேன் தீம் மாதிரி பார்க்குறதுக்கு லுக்காகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ பேக்மேன் பிரியர்களுக்கு இந்த ஃபோனை விட என்னை கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் ஸ்டாண்டு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோதான் வித்தியாசங்கள் Nord 2க்கும் Nord 2 பேக்மேன் எடிஷனுக்கும். ஸோ இதுக்காக விலை பார்த்தீங்கன்னா 37,999 ரூபா அப்படிங்கிற ஒரு விலையில் இந்த பேக்மேன் எடிஷனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்னை கேட்டிங்கன்னா அவங்க பேக்மேன் ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது. பட் அதே விலையில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கலாம். இல்லை கூட ஒரு 1000-2000 போட்டால் கூட அவங்க லான்ச் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கா? அதை விட முக்கியமாக உங்களுக்கு பேக்மேன் பிடிக்குமா? பேக்மேன்லாம் விளையாண்டுட்டு இருப்பீங்களா? அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri